திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக மதுபாட்டில்கள் வாங்கியவரை கைது செய்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்ப்பிணி பெண் வளைகாப்பு கோலத்தில் காவல் நிலையத்தில் தர்ணா போராட்டம் நடத்தியிருக்கிறார். மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசார் மீது கூறப்படும் குற்றச்சாட்டு உண்மையா? காவல் நிலையத்தில் கர்ப்பிணி பெண் கதறல். மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் பொய் வழக்கு போட்டார்களா? காவல் நிலையத்தில் நடந்தது என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சென்னசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன். இவரது தம்பி இறந்த நிலையில் அவரது மகளான சந்தியாவுக்கு தானே முன்னின்று திருமணம் செய்து வைத்துள்ளார். அதேபோல் அவர்களுடைய வளைகாப்பு விழாவையும் முருகன் முன்னிலையில் நடத்த திட்டமிட்டு விழாவுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் அவரே முன்னின்று செய்திருக்கிறார். இந்நிலையில் வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உறவினர்களுக்கும் பேண்ட் செட் குழுவினருக்கும் மதுபானம் வாங்குவதற்காக சென்னசமுத்திரம் கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடைக்கு சென்றிருக்கிறார் முருகன். குவார்ட்டர் மது பாட்டில்களை வாங்கிக் கொண்டு வெளியே வரும்போது செங்கம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் சாந்தி தலைமையிலான போலீசார் முருகனை மடக்கி பிடித்துள்ளனர். அவரிடமிருந்த மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்வதற்காக காவல் நிலையம் அழைத்து வந்துள்ளனர். வீட்டில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் தனது தந்தையாக இருந்து அனைத்தும் செய்து கொடுத்த சித்தப்பா வராததால் வேதனை அடைந்திருக்கிறார் சந்தியா. இதனால் வளைகாப்பு கோலத்தில் சந்தியாவும் அவரது கணவர் கேசவனும் காரில் அமலாக்க பிரிவு காவல் நிலையத்திற்கு சென்று காவல் ஆய்வாளரை சந்தித்து பேசியுள்ளனர். தனது சித்தப்பா சரக்கு விற்பவர் அல்ல, அவர் விழாவுக்கு வந்தவர்களுக்கு மட்டுமே சரக்கு வாங்கி கொடுத்துள்ளார் என சந்தியா தெரிவித்துள்ளார். அவரது பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளாத போலீசார் முருகனை சிறையில் அடைப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த கர்ப்பிணி பெண் சந்தியா காவல் நிலையத்திற்கு உள்ளேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். உடனே ஆத்திரமடைந்த செங்கம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் சாந்தி அவரை வெளியே செல்லுமாறு சொல்லி கர்ப்பிணியிடம் சற்று கடுமையாகவே நடந்து கொண்டார். மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் முருகன் கள்ளச்சந்தையில் மது விற்பவர் அல்ல என்று பலமுறை காவல் ஆய்வாளர் சாந்தியிடம் சொல்லியும் அவர் கேட்கவில்லை. மாறாக காவல் நிலைய மேஜையில் 50 மது பாட்டில்களை வரிசையாக அடுக்கி வைத்து அருகில் முருகனை நிற்க வைத்து புகைப்படம் எடுக்க முயற்சித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முருகன் மேசை மீது அடுக்கி வைத்திருந்த 50 மது பாட்டில்களில் சில பாட்டில்களை தள்ளிவிட்டு ரகளை செய்ய அந்த இடமே பரபரப்பாகியுள்ளது. இதை எதிர்பார்க்காத மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசார் முருகனை பிடித்து இழுத்துச் சென்று காவல் நிலைய அறையில் அடைத்தனர். மேலும் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. காவல் நிலையத்திற்குள் மது பாட்டில்கள் உடைக்கப்பட்டதால் காவல் நிலையம் முழுவதும் சரக்கு நாற்றம் வீசத் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து எதையுமே பொருட்படுத்தாத செங்கம் மதுவிலக்கு காவல்துறை ஆய்வாளர் சாந்தி முருகன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்தார். இந்நிலையில் வேண்டுமென்றே தங்கள் மீது பொய் வழக்கு போடுவதாக சந்தியா மற்றும் அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முருகன் மீது இதுவரை மதுபான வழக்கு எதுவும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசு மதுபான கடைகளில் 8 குவார்ட்டருக்கு அதிகமாக யார் வாங்கினாலும் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்ய
மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசாருக்கு அதிகாரம் இருப்பதாக செங்கம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவினர் தெரிவித்துள்ளனர். முருகன் அளவிற்கு அதிகமாக மது பாட்டில்கள் வாங்கியதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து செங்கம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் விளக்கமளித்தனர். அதே நேரத்தில் முருகன் விற்பனை செய்வதற்காகத்தான் மது பாட்டில்கள் வாங்கினாரா என்பதற்கான எந்த ஆதாரமும் போலீசாரிடம் இல்லை. கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பவர்களை விட்டுவிட்டு இதுபோல் அப்பாவிகள் மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக செங்கம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் மீது கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.